இப்போ ப்ளஸ் டூவில் அடுத்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டுடைய எக்ஸாம்பிள் செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த சைனைடு, அதனால சைனைடோ இங்கே போகும். தென் இதை இது பண்ணி சார்ஜ் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 2- அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இதை வந்து நம்ம எப்படி விபிடியை வச்சு எப்படி டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது காம்பவுண்ட் எழுதிட்டோம். சரி, காம்பவுண்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான் அப்படின்னு வச்சுக்கலாம். இது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான், இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னவாக இருக்குது அப்படின்றது. இதில் முக்கியமாக வந்து கவனிக்க வேண்டியது அவுட்டர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நம்ம போன எக்ஸாம்பிள்லேயே பார்த்த மாதிரி இந்த நிக்கலுக்கு வந்து 28 எலக்ட்ரான்ஸ் நம்ம போடணும். இதில் வந்துட்டு ஆர்கான் போட்டுட்டோம் அப்படின்னா அதில் 18 எலக்ட்ரான்ஸ் அதில் போயிடும். அப்போ நம்மளுக்கு இருக்கிறது வந்து அவுட்டர் ஆர்பிட்டாலில் பார்த்திங்கன்னா 3D 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே தான் இங்கேயும் வந்து 3D 8. அடுத்தது 4s2. இது நம்ம இதை நம்ம பார்த்துருக்கோம். 3D 8 4s2. ஆனால் இங்கே வந்து சார்ஜ் வந்து -2 கொடுத்துருக்கோம். அப்போது இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் ஒரு சேஞ்சஸ் வரும். என்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னா இந்த 4லேருந்து 2 போச்சுன்னா 2 தான். அப்போ உங்களுக்கு இங்கேருந்து 2 எலக்ட்ரான் வந்து ரெடியூஸ் ஆகும். 2- 2 எலக்ட்ரான் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது 3D 8 4s0. அப்போ இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது அப்படின்னு. சரி, அடுத்தது இந்த அவுட்டர் ஆர்பிட்டால்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அவுட்டர் ஆர்பிட்டால்ஸ் இது எல்லாமே வந்து ஆஃப் மெட்டல் ஆட்டம் ஆர் அயான், இதோட தான் நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்னென்ன இது கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா முதல்ல 3D 8 ஆர்பிட்டால்ஸ். அப்புறமேட்டு வந்து 4s ஆர்பிட்டால்ஸ், 4s2 இந்த ஆர்பிட்டால்ஸ் இங்கே இருக்கும். தென் அதுக்கப்புறம் 4p ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். இதில் நாம் எப்படி வந்து இதை இது பண்ணோன்னா 3Dக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு 3D 8 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து மொத்தம் 5 பாக்ஸ் நீங்கள் போட வேண்டியிருக்கும். இது வந்து 4s2, இது ஒரு இது இருக்கும். 4pக்கு பார்த்தீங்கன்னா 3. இது வந்து 4pக்கு வந்து 3 இருக்குன்ற மாதிரி வச்சுக்கலாம். இதில் எப்படி இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இதில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. நம்ம இங்கே பார்த்தது வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது.
அந்த 8 எலக்ட்ரான்ஸை நம்ம இப்போ எப்படி போடுறது அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட்டு இது 1 2 3 4 and 5 இது போட்டோம். மிச்சம் இருக்கிறத பேர் பண்ணோம். அப்போது 6 7 8 இது இப்படி இருக்கும். ஸோ இது எம்டியாக இருக்கும், இதுவும் எம்டியாக இருக்கும். ஏன்னா போன இதில் வந்து 4s2ன்னு ஒன்று இருந்தது, ஒரு எலக்ட்ரான் இருந்தது, அதனால் இங்கே எலக்ட்ரான்ஸ் நம்ம போட்டிருந்தோம். பட் இங்கே அது இல்லை, அதனால் இப்போ போடலை. ஓகே, இப்போ நேச்சர் ஆஃப் லிகண்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சயனைடு. அப்போ சயனைடோ இல்லைங்களா, அது சிஎன். இந்த சிஎன் வந்து பார்த்தீங்க நெகட்டிவ் லிகண்டாக இருந்ததுன்னா அப்போ இதனுடைய நேச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகண்ட். ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகண்ட் அப்படின்றது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த இடத்துல பேரிங் நடக்கும். Pairing of 3D electrons. Pairing of 3D electrons. எலக்ட்ரான்ஸ்னா இதுதான் 3Dயில் இருக்கனால பேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் நடக்கும். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். அவுட்டர் ஆர்பிட்டால்ஸ் of central metal atom or ion in presence of ligands. இந்த இடத்துல லிகான்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எப்படி வந்து இந்த சென்ட்ரல் மெட்டல் அயானுடைய அவுட்டர் ஆர்பிட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இது வந்து ஸ்ட்ராங் ஃபீல்டு இது இருக்குனால, ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகண்ட் இது பெற்றிருக்கனால, ஸோ அப்போ இதனுடைய இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இதை கொண்டு வரோம். இதே மாதிரி இது வந்து 3D, இங்கே 4s, இது 4p. நம்ம எப்படி எலக்ட்ரான்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அது சொல்லிட்டால் ஸ்ட்ராங் எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருக்கிறனால பேரிங் ஆஃப் 3D எலக்ட்ரான்ஸ் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அப்போ இதில் ஒரு பேர் இருக்கும், தென் அப்போ அதே மாதிரி இதில் ஒரு பேர், இதில் ஒரு பேர், அப்புறம் இதுலேயும் ஒரு பேர் ஆயிரும். ஸோ அப்போ இது எம்டியாக போயிடும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிடைசேஷன். இந்த ஹைப்ரிடைசேஷன் எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு கோஆர்டினேஷன் நம்பர் நமக்கு என்னன்றது தெரியணும். இதில் கோஆர்டினேஷன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்பர் ஆஃப் லிகான்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 4 லிகான்ஸ். அதனால் யூ ரைட் 4 அப்படி கோஆர்டினேஷன் நம்பர் 4. ஸோ அப்போது ஹைப்ரிடைசேஷன் அதுக்கு முன்னாடி இது 3D ஆர்பிட்டால், இது 4s, இது வந்து 4p ஆர்பிட்டால். இப்போது இந்த ஹைப்ரிடைசேஷன் இங்கே இருக்கக்கூடிய d ஆர்பிட்டால், ஸோ அப்போ d ஆர்பிட்டாலுக்கு நடக்குது. அதுக்கப்புறம் எங்கே நடக்குது, இந்த s ஆர்பிட்டாலுக்கும் நடக்கும், s ஆர்பிட்டால். தென் அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய p ஆர்பிட்டால். அப்போது இதில் வந்து dsp2 அப்படின்ற ஒரு dsp2 இதனோட ஏன்னா இதில் வந்து ஒரு ஆர்பிட்டால், இதுலேயும் ஒரு இது இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 3 டிவிஷன் இருக்கும், XYZ. இந்த ரெண்டில் இது மட்டும்தான் கவர் ஆகும், இது கவர் ஆகாது. அதனால தான்
DsP2 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு. சரி, அடுத்த பார்ட் என்ன அப்படின்னு சொன்னால் hybridized orbital of the metal atom in the complex. இந்த காம்ப்ளெக்ஸில் இந்த ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால் எப்படி இருக்கு, இந்த மெட்டல் ஏட்டத்தினுடைய ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு இது வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும் 3D8 அப்படின்னு சொல்லி போட்டுருவோம். இது வந்து நமக்கு தெரியும் DsP2 hybridization orbitals. இது வந்து 4pz இங்கே 0, ஏன்னா அதில் எலக்ட்ரான்ஸ் இல்லாதனால இதை வந்து இதை வந்து x y z, அப்போ இந்த இசட்டோடது நம்ம எடுத்துருக்கோம். சரி, இப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி பேர் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு இதில் ஒரு இது வராது பார்த்திங்கன்னா, இதில் ஆசிட்டிஸ் அப்படியே எப்படி போட்டோம். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இங்கே நம்பர் ஆஃப் லிகான்ஸ் வந்து 4 லிகான்ஸ். அப்போ இது வந்து 4 லிகான்ஸாக இருந்தால் இதுக்கு ஈக்குவலான எலக்ட்ரான்ஸும் இங்கே கொடுக்கும் இதுக்கு. அப்போ ஈக்குவலான எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா இதில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் DsP2 அப்படின்னு. அப்போ DsP2 ஆர்பிட்டால்ஸ் வந்து ஃபில் பண்ணும். அப்போ இதில் வந்து அதே மாதிரி 8 எலக்ட்ரான்ஸ் உங்களுக்கு ஃபில் ஆகிடும். இது வந்து எம்டியாக இருக்கும். அடுத்தது ஜாமெட்ரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஸ்கொயர் பிளேனார். இதனுடைய அதுக்கு அடுத்தது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியில் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே இல்லை. இதுவும் பேர்டாக இருக்குது, இதுவும் பேர்டாக இருக்குது. இங்கே தனிப்பட்டதாக இல்லை, எதுவுமே இண்டிவிஜுவலான எலக்ட்ரான்ஸ் எதுவுமே இல்லை. அப்போ வந்து அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நத்திங். இந்த இடத்துல நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் 0. இது அப்போ என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான் 0னா ஹென்ஸ் இட் இஸ் diamagnetic. It is diamagnetic அப்படின்னு சொல்லி சரி. அடுத்து லாஸ்ட் ஒன் வந்து மேக்னெட்டிக் மூமெண்ட். மேக்னெட்டிக் மூமெண்ட் பார்த்திங்கன்னா இதில் மேக்னெட்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு மியூ ஸ்பின்காக எஸ் which is equal to இதில் n into n plus 2 அப்படின்னு போகும். இந்த இடத்துல n is equal to அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கிட்ட அன்பேர் எலக்ட்ரான் வந்து 0. அப்போ இதுக்கு 0ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அப்போ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால் 0 into 0 plus 2. அப்போ 0 plus 2 வந்து 2. 2 into 0 0 அப்படின்ட்டு. அப்போ இதனுடைய ஸ்பின்
யூஸிங் த ஸ்பின் ஒன்லி ஃபார்முலா அப்படின்னு சொல்லிடும். ஸோ இதை வச்சு மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 0 அப்படின்றது. ஸோ அடுத்த கிளாஸில் இன்னொரு எக்ஸாம்பிள்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.